ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில உங்களுடைய ராசி மிதுன ராசியா இருந்தா, மிதுன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, என்ன மாதிரியான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ மிதுன ராசினியர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. மிதுன ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்க்காத நிறைய விதமான மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையலாம். ஸோ மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாற்றங்கள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நாம பார்க்கலாம். திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவரான உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையான ஒரு மாதமாக, நன்மையான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் மே 10 வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் நீங்க நினைத்தபடி நிச்சயமாக ஏற்படும். புதிய முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாக உங்களுக்கு முடியலாம். இதுவரை நிறைவேறாமல் இருந்த வேலைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. அதுபோலவே ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மோட்சக்காரகன் கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுக்க பார்க்கும் பொழுது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு அற்புதமான யோகமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மோட்சக்காரன் கேதுவால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நன்மைகளும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இதனால பார்த்தீங்கன்னா துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளையும் நீங்க முடித்து அதுல ஆதாயம் காண்பிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும். அதாவது மற்றவர்களாக செய்ய முடியாத ஒரு சூழலை கூட மற்றவர்களாக செய்ய முடியாத ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இதன் மூலம் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்களும் நிறைய விதமான நன்மைகளும் நிச்சயமாக உண்டாகலாம். உங்களுடைய ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா மே 9 வரை சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. கேட்ட இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. கேட்ட இடத்திலிருந்து தகுந்த நேரத்தில் உதவிகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். கடன் தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்துகள் சேரக்கூடிய சூழல் உருவாகும். பெரியோரின் ஆதரவும் துணையும் உங்களை முன்னேற பாதையில் நடைபெற வைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கலாம். ஜீவனக்காரகன் சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய வேலையில கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பிறருடைய சிபாரிசுகளுக்கு இந்த நேரத்தில் இடம் கொடுக்கவே கூடாது. அதுபோலவே உங்களுடைய அதிகாரத்தையும் தவறாக நீங்க பயன்படுத்தவே கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். அது உங்களுக்கு எதிர்மறையான ஒரு பலனை உண்டாக்கி விடக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக கையாளுவது அவசியம் அப்படின்னே சொல்லப்படுது. வியாபாரிகள் புதிய முதலீடுகள் மேற்கொள்வதற்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன் மார்க்கெட் நிலவரத்தை அறிந்து நீங்க செயல்படுவது உங்களுக்கு அவசியமாகவே சொல்லப்படுது. சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரலாம். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான நிலை நிச்சயமாக உருவாகும். குடும்பத்திற்குள் அந்நியரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இறந்த இடம் தெரியாமல் போகலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு தகுதியான வரன் வந்து சேரலாம். சிலருக்கு கழுத்தில் மணமாலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காலகட்டம் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டமாக அமையலாம். மாணவர்களுக்கு பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் விரும்பிய கல்லூரியில் இடமும் நிச்சயமாக கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலஸ்தீவரரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டாகலாம். அடுத்ததாக மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு
ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது முயற்சியால் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக அமையலாம். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுடைய செல்வாக்கை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதிகரிக்க செய்வாருங்க. வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கனவுகளை நினைவாக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டம் முழுவதும் லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய சகாய ஸ்தானாதிபதி சூரியன் இதுவரை இருந்த நெருக்கடிகளில் இருந்து உங்களை விடுவிக்க ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. தொழிலில் ஏற்பட்ட தடைகள், பிரச்சனைகளை எல்லாமே இறந்த இடம் தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு அமையலாம். உங்களுக்குள் புதிய நம்பிக்கை ஏற்படும். சகோதர வழியில் ஏற்பட்ட இடைவெளியை நிச்சயமாக அகற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் சந்தித்த சங்கடங்களை இல்லாமல் செய்யலாம். நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்த மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். தொழிலில் லாபம் இல்லை, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை என்று வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கவலையை போக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். கையில் உங்களுக்கு பணம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரலாம். அரசு பணியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வீட்டில் நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகலாம். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். மாணவர்களுக்கு பொது தேர்விலும் போட்டித் தேர்விலும் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்குங்க. உயர்கல்விக்குரிய வழிபிறக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் நல்ல விதமான நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக மிதுன ராசியில புனர்பூஷம் 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக பார்க்கும் பொழுது ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து பார்க்கும்போது பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக அமையலாம். ஜென்ம ராசிக்குள் சுபகாரகனான குரு சஞ்சரிப்பதால் அலைச்சல், உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் உத்தியோகத்தின் காரணமாக வெளியூரில் சென்று தங்க வேண்டிய நிலை உங்களுக்கு உருவாகலாம். இதனால் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி நிச்சயமாக ஏற்படும் என்பது விதியாகவே சொல்லப்படுது. இருந்தாலும் குரு பகவானின் பார்வைகள் 5, 7, 9ஆம் இடங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதால் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகலாம். வழக்கு சாதகமாக முடியலாம். பிள்ளைகளால் பெருமை உங்களுக்கு உண்டாகும். குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு ஏக்கங்கள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திருமண வயதினருக்கு தகுதியான வரன் நிச்சயமாக கிடைக்கலாம். நட்பில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லலாங்க. கூட்டு தொழிலில் லாபம் நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரலாம். சூழ்நிலை காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய நேயர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். சொந்த இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறலாம். சிலருக்கு சொந்த வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய சூழல் உருவாகும். உங்களுடைய செயல்களுக்கு விஐபிகள் ஆதரவாக நிச்சயமாக இருக்கலாம். ஆத்ம காரகனான சூரியனும் லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் எல்லாமே தூய்மையின்றி நடந்தேறும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு மெமோ, இடைநீக்கம் என்று ஏற்பட்ட சங்கடங்கள் விலகலாம். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய சூழல் இருக்கிறது. வராமல் இருந்த பணம் வந்து சேரும். சேமிப்பு உயரலாம். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கிடும். தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் உண்டாகலாம். மாணவர்களின் முயற்சி வெற்றியாக முடியலாம். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்க விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே விலகி செல்லும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் தெய்வ வழிபாடுகளை நிச்சயமாக நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மிதுன ராசினியர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக என்ன மாதிரி விளைவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க.
மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.